வருஷத்துக்கு மினிமம் நீங்கள் 2 ஈல்டு இதில் எடுக்க முடியும். கமர்ஷியலாக பேசுகிறது அப்படின்னா தொடர்ந்து இதுக்கு காய்கள் வைக்கிது அப்படிங்கிற முறையில் நம்ம சொன்னாலுமே கூட கமர்ஷியலாக பார்க்கும்போது விவசாயமாக பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 2 ஈல்டு நம்ம எடுத்துட முடியும். சதைப்பற்று அதிகமாக இருக்கும், விதையோட அளவுங்கிறது குறைஞ்ச அளவில் இருக்கும். கிட்டத்தட்ட மோர் தென் 80% ஃப்ளஷ் கண்டென்ட் இருக்கிறதுனாலையும் ஆஃப் சீசனில் காய்க்கிறதுனாலையும் இப்போ நம்ம ரீசெண்டாக கொடுத்த விவசாயிகள் மத்தியில் இது நல்ல ஒரு அதிகம் லாபம் தரக்கூடிய பயிராக நல்ல விலைக்கு அவங்களுக்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது இந்த பிளான்ஸை பொறுத்த வரைக்கும். பொதுவாக மாவுக்கான சீசனுக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு ஆகஸ்ட் அந்த சேட்டு முடிஞ்சிடும். பட் இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது 1 இயர் ஃபியூ மந்த்ஸ் ஆன ஒரு பிளான்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸும் இருக்குது, சில காய்கள் இருக்குது. விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இப்போ ஆல் டைம் மேங்கோ வெரைட்டிஸில் நம்மளை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியலி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய 2 வெரைட்டி கொடுத்துட்ருக்கோம். ஆல் டைம் தாய் மேங்கோ வெரைட்டியை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஆல் டைம் தாய் சோக்கனங்கிற இன்னொரு புதிய ரகம், அதையும் நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நர்சரியிலே ஒரு 1 இயர் ஃபியூ மந்த்ஸ் ஆன பிளான்ஸ் இருக்குது, 2 இயர்ஸ் ஓல்டான பிளான்ஸ் இருக்குது, 3 இயர்ஸ் ஓல்டான பிளான்ஸ் இருக்குது. ஸோ இது ஒவ்வொன்றுடைய வளர்ச்சிகள் எந்த அளவில் இருக்குது, எந்த அளவு ஈல்டு இருக்குது, இந்த டயத்துலையும் இது எந்த மாதிரி காய்கள் வைக்குதுங்கிறத நம்ம அதில் பார்க்கலாம். இப்போ மேங்கோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே பல ரகங்கள் இருக்குது. இந்த ஆல் டைம் சோக்கனன் மேங்கோ அப்படிங்கிறது இது ஒரு தாய்லாந்து வெரைட்டி. இந்த வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் அப்படிங்கிறது வருஷத்துக்கு மோர் தென் 1 டைம், அதாவது மினிமம் நீங்கள் 2 ஈல்டு இதில் எடுக்க முடியும். கமர்ஷியலாக பேசுகிறது அப்படின்னா தொடர்ந்து இதுக்கு காய்கள் வைக்கிது அப்படிங்கிற முறையில் நம்ம சொன்னாலுமே கூட கமர்ஷியலாக பார்க்கும்போது விவசாயமாக பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 2 ஈல்டு நம்ம எடுத்துட முடியும். பொதுவாக மாவுக்கான சீசனுக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு ஆகஸ்ட் அந்த சேட்டு முடிஞ்சிடும். பட் இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது 1 இயர் ஃபியூ மந்த்ஸ் ஆன ஒரு பிளான்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸும் இருக்குது, சில காய்கள் இருக்குது. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 2 இயர்ஸ் ஓல்டான பிளான்ஸ், 3 இயர்ஸ் ஓல்டான பிளான்ஸ் இருக்குது. வாங்க அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த ஆல் டைம் தாய் சோக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் சில மாதங்கள் ஆன பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்கள் நல்லபடியாக வச்சுருக்கு. அதே மாதிரி ஃப்ளவர்ஸும் இருக்குது. இந்த தாய் ஆல் டைம் சோக்கனன் மேங்கோன்னு சொல்லக்கூடிய இந்த வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சதைப்பற்று அதிகமாக இருக்கும், விதையோட அளவுங்கிறது குறைஞ்ச அளவில் இருக்கும். கிட்டத்தட்ட மோர் தென் 80% ஃப்ளஷ் கண்டென்ட் இருக்கிறதுனாலையும் ஆஃப் சீசனில் காய்க்கிறதுனாலையும் இப்போ நம்ம ரீசெண்டாக கொடுத்த விவசாயிகள் மத்தியில் இது நல்ல ஒரு அதிகம் லாபம் தரக்கூடிய பயிராக நல்ல விலைக்கு அவங்களுக்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது இந்த பிளான்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்களே ஒரு 2 இயர்ஸ் ஃபியூ மந்த்ஸ் ஓல்டான பிளான்லேயே பார்த்தீங்கன்னா காய்களும் நமக்கு இருக்குது, அதே மாதிரி ஃப்ளவர்ஸும் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கு. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா அந்த காய்கள் மெச்சூர்டாக இருக்குது பிஃபோராகவே நமக்கு அடுத்த ஈல்டுங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுது. இதுதான் இந்த ரகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ். இப்போ இதே ரகத்தில் ஃபுல் மெச்சூரான ஒரு 3 இயர்ஸ் ஓல்டான பிளான்ட்டை தான் நம்ம பார்க்குறோம். இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு காய்கள் வச்சுருக்கு, ஃப்ளவரிங் வச்சுருக்கு நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் ஓல்டு பிளானில் குறைஞ்சபட்சம் நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 25 kg கிட்ட அச்சீவ் பண்ணக்கூடிய அளவில் காய்களும் அடுத்து பூக்களும் வச்சுருக்கு நமக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதோட பெரிய ப்ளஸ் அப்படிங்கிற அட் அ டைம் நமக்கு பெரிய அளவில் ஈல்டு வருது அப்படிங்கிறது இல்லாமல் தொடர்ந்து காய்கள் சீராக வந்துக்கிட்டே இருக்கும், நமக்கு ஃப்ளவரிங் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறப்ப த்ரூ அவுட் த இயர் நீங்கள் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஓல்டு பிளான்லேயே கிட்டத்தட்ட 50 to 60 kg நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அதுவும் ஆஃப் சீசனில் வர்றதுனால உங்களுக்கு அதிக விலை கிடைக்கும். அதுவும் முக்கியமான விஷயம். ஈல்டுங்கிறத தாண்டி உங்களுக்கு யோசிச்சு பாருங்கள், இப்போ நம்ம ஒரு அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் உங்களால் மாம்பழம் கொடுக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கான கிடைக்கக்கூடிய விலைங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆல்ரெடி இப்போ நம்ம கொடுத்த சில விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஈவன் ஒரு 50 ரூபீஸ் 60 ரூபாய்க்கு இந்த பழங்களும் மார்க்கெட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பாருங்கள் இது எந்த அளவுக்கு காய் வச்சிருக்குன்னு நீங்கள் பார்க்க முடியும். தொடர்ந்து காய்கள் இருக்குது, நமக்கு காய்கள் பூங்கள் சீராக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு கிளஸ்டராக மேங்கோஸ் கொடுக்கக்கூடிய வெரைட்டி. இப்போ சில வெரைட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச்சில் 1 or 2 ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த வெரைட்டிஸை பொறுத்த வரைக்கும் கிளஸ்டர்ஸாக உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். பல்காக அதிக அளவில் காய்பிடிப்பு திறனும் இருக்கும், அதே மாதிரி ஈல்டு டேஸ்ட்டு எல்லாமே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பிரான்ச்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 காய்கள் நம்ம நிற்கிது. இப்போ நம்ம இது நர்சரிங்கிறனால ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரையல் பர்பஸில் வச்சுருக்கோம். இது நீங்கள் ஒரு விவசாயமாக ஒரு முறையான உர மேலாண்மை வச்சு பண்ணும்போது நல்ல பெட்டர் சைஸ் நமக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 250 to 300 கிராம் ப்ராப்பராக நம்ம அச்சீவ் பண்ண முடியும். நல்ல டேஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் வேல்யூ கிட்டத்தட்ட 26-27 சொல்லுவோம். அந்த சுகர் வேல்யூ அதிகம் இருக்கக்கூடிய வெரைட்டியாகவும் சதைப்பற்று அதிகம் இருக்கக்கூடிய வெரைட்டியாகவும் நமக்கு இருக்குது. செல்ஃப் லைஃபும் பெட்டராக இருக்குது. முக்கியமான ஒரு பாயிண்ட் ஏன் அப்படின்னா இந்த பழத்தை பொறுத்த வரைக்கும் தோல்களுங்கிறது சற்று கடினமாக இருக்கும். சின்ன அதோட ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு செல்ஃப் லைஃப் பெட்டராக இருக்கும். இந்த பழங்களை லாங் டிரான்ஸ்போர்ட் நம்ம பண்ணிட முடியும். அதன் மூலம் நமக்கு நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும். இப்போ இந்த பழத்தை பாருங்கள் எவ்வளோ பழங்கள் வச்சுருக்குன்னு பாருங்கள் நீங்களே.
தொடர்ந்து காய்கள் இருக்குது. தொடர்ந்து இது இன்னும் முறையை இன்னும் நீங்கள் பராமரித்து கவாத்து முறையில் வச்சுக்கும் போது இன்னும் துவார் வெரைட்டியாக கூட இந்த வெரைட்டியை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். இது ஒரு நர்சரியில் நம்ம ஒரு ட்ரையல் பர்பஸ் வச்சுருக்க பிளானுங்கிறதுனால இந்த அளவில் வச்சுருக்கோம். பட் முறையாக இதை விவசாயம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய விவசாயிகளையும் நம்ம கூடிய சீக்கிரம் போயிட்டு நம்ம அவங்களையும் நேர்காணல் செய்து நம்ம வீடியோஸ் பண்ணலாம். பட் இது ஆல்ரெடி மார்க்கெட்டில் நம்ம கொடுத்த கஸ்டமர்ஸ் வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல ப்ரைஸுக்கு இது போயிட்டுருக்கு. இப்போ ஈல்டில் இருக்கக்கூடிய நம்ம மரங்களை பார்த்தோம். இந்த ஆல் டைம் தாய் சோக்கனட் பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய பிளான்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான மெச்சூர் பிளானை தான் நம்ம சப்ளை பண்ணுறோம். இப்போ ஆல் டைம் தாய் சோக்கனட் பொறுத்த வரைக்கும் இடைவெளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு துவார் வெரைட்டி. ஸோ ஈவன் அல்ட்ரா ஹை டென்சிட்டி ஃபார்மிங் சொல்லக்கூடிய அதிதீவிர நடைமுறைக்கும் இது உகந்த ரகமாக இருக்கிறதுனால ஈவன் ஒரு 8 கட்டுலேருந்து நம்ம பயிர் செய்ய முடியும். அப்படி பார்க்கும்போது ஏக்கருக்கு ஒரு 600-650 கன்றுகளிலிருந்து ஈவன் ஒரு 500 பிளான்ஸ் வரைக்கும் நம்ம பிளான்டேஷன் பண்ண முடியும். அதிக ஈல்டு கொடுக்கக்கூடிய வெரைட்டி, ஏர்லியாக ஈல்டு ஸ்டார்ட் ஆகக்கூடியது, அதே மாதிரி வருஷத்துக்கு 2 ஈல்டு. இந்த காரணங்கள் ப்ளஸ் செல்ஃப் லைஃப், ஸ்வீட் வேல்யூ, இந்த அனைத்து விஷயங்களும் சிறப்பாக இருக்கிற காரணத்தினால தான் இந்த ரகம் கமர்ஷியலி வெற்றி பெற்ற ரகமாக இருக்குது. நம்மளும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இனி வருங்காலங்கள் இந்த ரகம் அதிகம் லாபம் தரக்கூடிய ஒரு வெரைட்டியாக நம்ம ஃபார்மர் மத்தியில் இருக்கும். பொதுவாக இந்த மாதிரியான பழங்களை பொறுத்த வரைக்கும் அதிக கனமழை இருக்கக்கூடிய டயத்துலையும் அதே மாதிரி நமக்கு சம்மர் ஹையாக இருக்கக்கூடிய இந்த டைங்களை தவிர வேறு எப்போ வேணால் நம்ம நடவு செய்ய முடியும். நான் நடவு செய்யும் போது நம்முடைய சாயில் அதிக அளவில் தண்ணி இருக்காமல் பார்த்துக்கணும். இதுதான் முக்கியமான விஷயங்கள். மற்றபடி இந்த ரகங்கிறது நம்ம எப்போ வேணால் நடவு பண்ண முடியும். முக்கியமாக இந்த 2 ரகங்களையும் அதிகம் மையப்படுத்துறதுக்கான காரணம்ங்கிறது அதிக ஈல்டு, ஆஃப் சீசன், பெட்டர் சைஸு, ப்ளஸ் உங்களுக்கு ஸ்வீட் வேல்யூ இதெல்லாம் இருக்கிறதுனால இன்றைக்கி இந்தியாவில் ஃபுல்லாகவே இதை பிளான்டேஷன் அதிகமாக போயிட்டு ரகமாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த ரகங்களை பொறுத்த வரைக்கும் வெறும் பிளான்டேஷன் அப்படிங்கிறத தாண்டி விவசாய தீர்வகமாக இதை எந்த மாதிரியான உர மேலாண்மை, நோய் மேலாண்மை, பூச்சி மேலாண்மை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான தேவையான அக்ரோனமிஸ்ட்டும் நம்மளுக்கு இருக்காங்க, அக்ரி ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் பிளான்டேஷன் பண்ணும் பட்சத்தில் அவங்க தொடர்ந்து உங்களுக்கு தேவையான கைடன்ஸை கொடுத்து இதை சக்ஸஸ்ஃபுல் ஒரு கமர்ஷியல் ஃபார்மிங்கை கொண்டு வரதுக்கு தேவையான அனைத்து விதமான சப்போர்ட்டை நம்ம விவசாய தீர்வும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.